என்னடி இப்படி தலையில பெரிய கல்ல தூக்கி போடுற? நீதான் என் தலையில பெரிய கல்ல தூக்கி போடுற. எனக்கு மாமனை கட்டிக்கவே பிடிக்கல. அடி பாவி, காரணமும் சொல்ல மாட்டேங்கிற. இது அவனுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவா. ஏண்டி அவனுக்கு என்னடி குறைச்சல்? நான் அவரை கட்டிக்கணும்னு கனவுல கூட நினைச்சதில்ல. எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம்மா. அவ ஊரையே கூட்டிட்டு வந்து நிச்சயம் பண்ண உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப போய் நான் என்னடி பேசுவேன்? அம்மா உனக்கு புண்ணியமா போகும். பேசாம அந்த புடவையை கட்டிட்டு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வா, அப்புறமா பேசலாம். என் மானத்தை காப்பாத்துறது இப்ப உன் கையில தான் இருக்கு. தயவு பண்ணிடுமா. எங்கயா காமாட்சி? காமாட்சியா? எனக்கு தெரியாது. தெரியாதா? ஓ, கதை அப்படி போகுதா? ஆமா, எந்த ஊருக்கு போறதா உத்தேசம்? ஏன் பொம்பளை மாதிரி தலை குனிஞ்சிட்டு நிக்கிற? போய் உன்ன மாதிரி கோழை மேல ஆசைப்பட்டா பாரு, அவளை சொல்லணும். சிட்டு, என் நிலைமை தெரியாம பேசாத. என்னையா பொல்லாத நிலைமை? கலகம் பிறந்தாதான் நியாயம் கிடைக்கும். மனுஷனுக்கு ஒரு தடவை தான் உயிர் போகும். அது காமாட்சிக்காக போனா என்ன? வாழ்ந்த ஆசைப்பட்டவங்களோட வாழணும், இல்ல சாகணும். என்னால வேலை அவமானப்படுறத நினைச்சு பார்த்தா வேதனையா இருக்கு. கண்ணு கெட்டப்பறம் என்னையா சூரிய நமஸ்காரம்? எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. உன்னை பத்தி தெரிஞ்சுதாயா நானும் காமாட்சி ஒரு திட்டம் போட்டோம். இப்ப சரியான சமயத்துல உன்னை பாக்கலனா கதையே மாறி போயிருக்கும். என்ன சொல்ற? விடியறதுக்குள்ள காமாட்சி உன் வீட்டுக்கு வந்து உன்னை அழைச்சிக்கிட்டு இங்க வரதா சொல்லியிருந்தா. நானும் இங்க வரதா சொல்லியிருந்தேன். பாவம், இந்நேரம் வீட்டை விட்டு கிளம்பி உன்னை தேடி காணோன்னு ஏமாந்து என்ன முடிவுக்கு வந்தாலும். இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்ல. சொல்லி இருந்தா என்ன செஞ்சிருப்ப? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? விஷயத்தை கேட்ட உடனே வேண்டாம், ஐயோ துரோகம்னு சொல்லி புலம்பி இருப்ப. திடீர்னு வந்து நின்னா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாம கிளம்பிடுவ அப்படின்னு நான் தான் சொன்னேன். ஆனா நீ என்னடா முந்திக்கிட்டு ஊரை விட்டே ஓட பாக்குறியே. இப்ப நான் என்ன பண்றது? அவ என்னை தேடி பார்க்க முடியாம ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிட்டா? இத மூட்டை கட்டுறதுக்கு முன்னாடியே நினைச்சிருக்கணும். அது பாரு யார் வராங்கன்னு. வேலு தம்பி, என்ன மன்னிச்சிருப்பா. உனக்கு நான் துரோகம் பண்ண நினைச்சேன், உண்மைதான். ஆனா இப்ப உனக்கு பெரிய துரோகமே நடக்குதப்பா. என்ன சொல்ற? சுத்தி வளைச்சு பேசாத, விஷயத்த சொல்லு. காமாட்சியும் அந்த தபால்கார பையனும் பெட்டி படிக்கையோட ஊரை விட்டே ஓடிட்டு இருக்காங்கன்னு எங்க வேலைக்காரன் வந்து சொன்னதும் எனக்கு பகீர்னு ஆயி போச்சு. விஷயம் கைவிட்டு போறதுக்கு முன்னாடி எதையாவது செய்யணுமேனு நான் ஓடி வந்தேன். ஐயோ கடவுளே, தம்பி அவளை காணும்டா. இந்தப்பா வேலுசாமி, அவசரப்பட்டு எதையும் பண்ணிவிடாத. அந்த பையனை அடிச்சு வரைச்சிட்டு நம்ம பிள்ளைய அழைச்சிட்டு வந்துரு. இந்த விஷயம் 4 பேருக்கு தெரியக்கூடாது. இது உன் வீட்டு பிரச்சனை மட்டுமல்ல, ஊரு பிரச்சனை.
வெளியே தெரிஞ்சா அசிங்கம். இந்த விஷயத்துல நீ ஏதாவது விளையாடி இருந்த இன்னையோட உன் கதையை முடிச்சிருவேன். ஜாக்கிரதை. டேய், ஆத்திரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிடாத. ஏன் குறுக்க நிக்கிற? வெளியே விடு. யோ, கொஞ்சம் இருயா, நான் சொல்றத கேட்டுட்டு போ. இந்த அம்மா சொல்ற மாதிரி அவங்க ஒண்ணு ஓடி போகல. என்ன சொல்ற? ஆமா, என் வீட்டுலதான் இருக்காங்க. உன்னை பார்த்து விஷயத்த சொல்லி சமாதானப்படுத்ததான் ஓடி வந்தேன். தம்பி, இவ போய் சொல்றா. அவங்க 2 பேரும் நிஜமாவே இந்த ஊரை விட்டு ஓடி போயாச்சு. இல்ல, என் வீட்டுலதான் இருக்காங்க. இத பாரியா, நீ நினைக்கிற மாதிரி ஒரு தப்பு நடக்கல. அவங்க 2 பேரும் களங்கமில்லாத குழந்தைங்க மாதிரி 2 மனசு ஒண்ணாயிடுச்சு. அவங்கள பிரிச்சிடாதயா. வேணாண்டா, வேணாண்டா. ஏண்டி, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா இப்படி என்கிட்டே வந்து சொல்லுவ? நீதான் இவ்வளவுக்கும் காரணமா? நான் எப்படியா காரணமாக முடியும்? திட்டம் போட்டு 2 மனசை யாராலையும் சேர்க்க முடியாது. அது தானா தான் சேரும். அப்படி ஒன்னா சேர்ந்த மனசை யாராலையும் பிரிக்க முடியாது. நான் யாரையெல்லாம் நம்பினனோ எல்லாருமே ஒன்னா சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல. இன்னைக்கு 2ல 1 முடிவு பண்ணிடுறேன். தம்பி, வேணாயா, அவங்கள ஒண்ணு செஞ்சிடாத. நீ நெருப்போட விளையாடுற. வழிய விட போறியா இல்லையா? மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, அவங்க மேல உன் கைப்பட விடவே மாட்டேன். டேய், 2 கொலை செய்ய வந்த என்ன 3 கொலை செய்ய வச்சிடாத. உன் ஆசை நிறைவேறலங்கிறதுக்காக அவங்கள கொலை செய்யறது தப்பு இல்லன்னா, நான் கூட உன்னை கொலை செய்யறதுல தப்பே இல்ல. என்னடி சொல்ற? ஆமையா, உன் மேல உயிரையே வச்சிருக்கேயா. உன்னை பார்த்ததுல இருந்து மனசால உன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேயா. இது வரைக்கும் எல்லாத்தையும் மனசுல போட்டு அடக்கிக்கிட்டு என் உணர்ச்சிகளை மறைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த உண்மையான ஆசை மேல சத்தியமா சொல்றேன், அதுங்களை வாழ விடு. அதுங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிரு. அதுங்களை காப்பாத்தியா. நாடோடி நாயே, இன்னையா நீ எதிர்த்து பேசுற? நான் பேச வேண்டிய நேரம் இதுதான். இந்த கடைசி நேரத்துல கூட நான் பேசலனா நீ கொலைக்காரன் ஆயிடுவ. டேய், ஓடி அந்த பக்கம். உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருப்ப. ஏண்டா, கூட பிறந்தவனா நினைச்சு பாசம் காட்டினா எனக்காடா துரோகம் பண்ற? நன்றி கட்ட நாய். விடுமா. இவன் மேல எவ்வளவு கைய வச்சிருக்க? இது என் சொந்த விஷயம். போங்க, போடா. என்ன விடுங்க. தம்பி, 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 வேண்டாம்டா. அவனை அடிச்சு கொன்னுடாதடா. இதுல நீ தலையிடாத. போங்க, போங்க. வேண்டாடா, வேண்டாம். ஆத்திரத்துல கொலைகாரன் ஆயிடாத. நீ ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? ஓடி போன அந்த கழுதை எக்கேடாவது கெட்டு போகட்டும். நீ என்ன ஆக்கிடாதடா. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? நம்ம குடும்ப மானமே சந்திக்கு வந்துருச்சு. இவனை நான் சும்மா விட மாட்டேன். யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன். வெக்கங்கட்ட நாய். மரியாதையா சொல்றேன், இப்ப கையெடுக்க போறியா இல்லையா? இல்லாட்டி என்னடி செய்வ? இத பாரு, நீ எங்க அம்மா கூட பிறந்தவரா இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கையில தலையிட நீ யாரு? நீ என் மேல ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? எனக்குன்னு ஆசையே கிடையாதா? நான் உனக்கு கிடைக்கலங்கிற ஆத்திரத்துல ஒண்ணும் தெரியாத ஒரு அப்பாவை எப்படி போட்டு அடிக்கிறியே? நீ மனுஷனா? அவரை அடிச்சு கொல்றதுதான் உன் முடிவுனா முதல்ல என்ன கொன்னுடு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட உன்னை நெருங்க விட மாட்டேன். நான் ஒரு அனாதை. சேச்சே, இனிமே அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல. இன்னையில இருந்து நீ என் கூட பிறந்த தம்பி மாதிரி. இதுல 32 ரூபாய் இருக்கு. உங்க செலவு பேச்சுங்கன்னு எடுத்துங்க. அண்ணே, அண்ணே, நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கு தண்டனையா உங்க ஆத்திரம் தீர எங்க 2 பேரையும் அடிச்சு கொன்னுடுங்க. சாவலியாவது நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறோம்.
அண்ணே என்னப்பா பட்டாளத்து சிப்பாயி, என்னமோ வேகமா ஓடி வந்த, ஏன் இப்படி அசந்து போய் நின்னுட்ட? அன்னைக்கு நான் வட்டி வாங்கினதை பெருசு பண்ணி பஞ்சாயத்துல வச்சு விசாரிக்கணும்னு ஆட்டம் போட்டியே, இப்ப இந்த ஊரையே தலைக்குனிய வச்சுட்டாலே, இதை எப்ப விசாரிக்கிறது? ஏமா இதுக்கெல்லாம் வேலை என்ன என்னமா பண்ணுவாரு? எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராமகிருஷ்ணன் பையன். முதல்ல அவனை விசாரிக்கமா. ஏன்பா என்னமோ எல்லாத்தையும் அவன் பண்ணதா பேசுறேளே, இதுல அந்த பொண்ணுக்கு பங்கு இல்லையா? நியாயத்தை பேசுங்க. நியாயத்தை பேசணும்னா பஞ்சாயத்தை கூட்டி தான் விசாரிக்கணும். இப்ப யாரு உங்ககிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணாங்க? இது எங்க குடும்ப விஷயம், நாங்களே பாத்துக்கிறோம். 4 சுவத்துக்குள்ள நடக்கிற வரைக்கும் தான் அது குடும்ப விஷயம். எப்ப தெருவுக்கு வந்துருச்சோ அது பொது விஷயம் ஆயிடுச்சு. அதனால விசாரிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இத பாரு, உன் குடும்ப மானமே கப்பல் ஏறி போச்சு. இந்த ரோஷத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சும்மா நிறுத்துப்பா, ஒரேடியா துள்ளாத. இந்த ஊரையே மிரட்டி தெரிஞ்சியே உன் வீட்டை உன்னால அடக்க முடிஞ்சுதா? எவன்டா அவன் என் வீட்டுல வந்து பொண்ணு கேட்டவன் அன்னைக்கு ஒரேடியா புதியா புதிச்சியே. இப்ப நீ நிச்சயம் பண்ண பொண்ணு, ஒம்முறை பொண்ணு, எவனோ ஒரு அனாதை பைய வந்து இழுத்துக்கிட்டு ஓடினானே, அதை விட நான் வட்டி வாங்கினது ஒண்ணும் பெரிய அவமானம் இல்லப்பா. வீணா பேசிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோசனம் இல்ல. சீக்கிரமா பஞ்சாயத்துல ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. சீக்கிரமா தீர்ப்ப சொல்லுங்க. புதுசா என்னத்த சொல்லிட போறேன்? ஊருக்கு அடங்காத கழுதைகளை தலையில மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏற்றி ஊர்வல விட வேண்டியதான். நான் சொல்றது சரிதானே? சரிதாங்க. ஊரை அசிங்கம் பண்ணினதுகளை நாமளும் அசிங்கம் பண்ணி அனுப்ப வேண்டியதுதான் நியாயம். அக்கா பொண்ணு கல்யாண ஊர்வலத்தை தாய் மாமா சந்தோஷமா பாக்கட்டும். வானங்கிட்ட ஜென்மங்களா, டேய் அவங்கள பிடிச்சு கட்டுங்களா. அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? உண்மையான ஆம்பளைங்களா இருந்தா கிட்ட நெருங்கி பாருங்கடா. தப்பா வேலு, பஞ்சாயத்து கட்டுப்படாம உன் பாட்டுக்கு அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்காதா? ஆமா. இந்த பாருப்பா, பஞ்சாயத்துக்கு கட்டுப்படாதவங்கள இந்த ஊரை விட்டே விலக்கி வைக்க வேண்டியதான் முறை. அதனால இந்த வேலுவையும் இந்த மானங்கிட்ட குடும்பத்தையும் இந்த ஊரை விட்டே விலக்கி வைக்க வேண்டியதுதான். என்னடா சொல்லுது? என்ன சொல்றீங்க? பத்திரிக்கை சொல்றது நியாயம். யோ பஞ்சாயத்து, நியாயம் கேட்டு வரவங்களுக்கு நீ நியாயம் சொல்ற? இந்த பொட்டச்சி சொல்றத அப்படி கிளிப்புள்ள மாதிரி சொல்றிய? வெக்கமா இல்ல? இந்தப்பா பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லியாச்சு. சும்மா நீ பாட்டுக்கு மேல மேல பேசிக்கிட்டே இருக்காத. ஏமா அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறது தப்பா? என்னமோ உனக்குதான் பெருசா பேச தெரியும்னு பேசுறியே. ஏண்டி நாடோடி கழுத, என்ன தைரியம் இருந்தா பஞ்சாயத்துல வந்து பேசுவேன். போடி அந்த பக்கம். நியாயத்தை யார் வேணும்னாலும் கேட்கலாம். ஆமா, இந்த ஊருக்கு தலைவரு நீயா உன் புருஷனா? நீ இந்த ஊருக்கு பண்ண அக்கிரமத்தை அவர் எடுத்து சொன்னாரு, அதுக்காக அவர் குடும்பத்தை பழி வாங்குறியா? நல்லா வாழற குடும்பத்தை கெடுக்காதமா, நீ உருப்பிட மாட்ட. நீ சும்மா இருந்துட்டு, இவனுங்க யார் நம்மள இந்த ஊரை விட்டு ஒதுக்குறதுக்கு? நான் இந்த ஊரையே ஒதுக்குறேன். ஏண்டா என் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுனீங்கல்ல, இப்ப நான் சொல்றதை கேட்டுங்கடா. என் அக்கா மக காமாட்சிய தாய் மாமனான நான் என் முழு சம்மதத்தோட இந்த ராமகிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இப்ப என்னடா சொல்றீங்க? டேய் ராமகிருஷ்ணா, நாளை காலையில நீ காமாட்சி கழுத்துல தாலிய கட்டுற, நாளைக்கு கோழி கூறப்போ நீ அவளுக்கு புருஷன். இது ஊர் பிரச்சனைன்னு சொன்னீங்களே, நாளை காலையில கோழி கூறப்போ இது என் வீட்டு பிரச்சனை ஆயிடும்.